வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்ல, அந்த பொருளை அன்பாக்ஸ் பண்ணி அது கூட நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரையும் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற பொருள் ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெயே இல்லாம, அதாவது மினிமம் ரொம்ப ஒரு டீஸ்பூன் எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ற அளவுக்கு டேஸ்ட் வரக்கூடிய ஒரு பொருள் தான் ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையரை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஏர் ஃப்ரையரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து ஏர் ஃப்ரையருக்கு மேலே ஒரு காயில் இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபேன் இருக்கும். அந்த காயில் வந்து ஹீட் ஆகி அந்த ஃபேன் மூலமாக வர்ற காற்று அந்த காயிலில் பட்டு சூடான காற்றாக மாறி அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே இருக்க பொருள், அதாவது நம்ம என்ன பொருள் சமைக்கிறதுக்கு வைக்கிறோமோ, இப்போ சிக்கன் வைக்கிறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரையாக நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி பக்கோடா, நான் பருப்பு வடைலாம் செஞ்சு பார்த்துருக்கேன், குலாப் ஜாமுன் கூட செஞ்சு பார்த்துருக்கேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. இந்த மாதிரி என்ன வைக்கிறோமோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கறது தான் ஏர் ஃப்ரையரோட வேலை. இந்த ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் வரப்போகுது. நான் வாங்கியிருக்க பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல நான் வாங்கியிருக்கேன். இன்சிக்னியா அப்படின்ற பெஸ்ட் பையோட பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஃப்ரையர் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா புல் அவுட் பேஸ்கெட்டோடு இருக்கும். பட் இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ஓவனோட கம்பைன் பண்ணி வர்றனால இது வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்குது. 10 குவாட் அளவு சைஸ். அதே மாதிரி 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ட்ரேயில் நம்ம அட் அ டைமில் சமைச்சிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாடலை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு டீலில் கிடச்சிச்சுங்க. நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் பையில் பார்த்துட்டே இருங்க, நல்ல டீல் போடுவாங்க அப்பப்போ. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி பெரிய சைஸ் ஏர் ஃப்ரையர் அவன் வந்து ஹேவல்ஸ் பிராண்டில் போட்டிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் வந்துச்சு. அப்புறம் 3 ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து நம்ம ஃபுட்டு சமைக்கிறப்ப கீழே சிந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேவை வந்து நம்ம கீழே தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரே வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஹோல்ஸோடு வரும், அப்போ தான் வந்து ஈவனாக ஃப்ரை ஆகும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ரோட்டிசரி சிக்கன், அப்புறம் வந்து ஷவர்மா, இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு சின்ன ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் அந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அனலாக்லேயுமே வந்து நிறைய ஏர் ஃப்ரையர்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து டிஜிட்டலில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டச் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. நம்ம ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா எல்லா மசாலாவையும் நீங்கள் வந்து மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூளோடு விட்டுட்டோம் அப்படின்னா காரமே இருக்காது. அதனால காரத்துக்கு சாதா மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு இதில் விருப்பமான மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட், அதாவது கசூரி மேத்தி. இது சேர்க்கலைன்னா பரவாயில்ல, பட் சேர்த்திங்க அப்படின்னா ரியலாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற தந்தூரி சிக்கன் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே இந்த சமையலில் வந்து இந்த மேத்தி, அதாவது கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்குவாங்க. அப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியான தயிர், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க.
இந்த மசாலாவை வந்து நீங்கள் சிக்கன் லெக்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெறும் போன்லெஸ் சிக்கனில் கூட grill பண்ணுறதுக்கு இல்லை ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவுக்கு நீங்கள் 4லேருந்து 6 சிக்கன் லெக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து மசாலா வந்து சிக்கன் லெக்ஸில் உள்ளே நல்லா இறங்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு லெக்லேயே ஒரு 4-5 கீரல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் லெக்ஸில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுங்க. கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவர் நைட் விட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் சிக்கனு. அதே மாதிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அப்படி இல்லை உங்களால் ஓவர் நைட் விட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவு கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியிலேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேரினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் குக் பண்ண லேட் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறது தான் ரொம்ப நல்லது. இந்த ஏர் ஃப்ரையர் அவனில் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே டைம் வந்து 6 மினிட்ஸ் எடுத்து ப்ரீஹீட் ஆகிடுது. 280 டிகிரி ஃபாரன்ஹீட்டில், செல்சியஸில் இல்லை, ஃபாரன்ஹீட்டில் தான் இதோட டெம்பரேச்சர் வந்து செட்டிங் இருக்குது. இங்கே வந்து ஃபாரன்ஹீட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 280 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 6 மினிட்ஸ் வந்து காட்டுது. சில அவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ப்ரீசெட்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரீஹீட் ஆனோடனே அதுவே ஆஃப் மோடுக்கு போயிட்டு ஆஃப் ஆயிடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிக்கனுக்குன்னு ஒரு ப்ரீசெட் மோடு இருக்குது. அந்த மோடை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 370 டிகிரி ஃபாரன்ஹீட் 30 மினிட்ஸ் வந்து காட்டுது. அந்த மோட்லேயே நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் அவனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நம்ம மிடில் ரேக்கில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லாவே உள்ளே வெந்து வெளியிலேயும் நல்லா கிறிஸ்பியாக வருது. நான் வந்து மேல் ரேக்கில் வச்சுட்டேன், ஃபஸ்ட்டு ரேக்கில். அது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட் வந்தனால கொஞ்சம் வந்து ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் ரேக்கில் வச்சு பண்ணுங்கள். மிடில் ரேக் அப்புறம் கீழே ஒரு ரேக் இருக்குது, அந்த 2 ரேக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ரேக்கை வந்து விட்டுறலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வேணால் எடுத்து மேலே இருக்க ரேக்கில் வந்து வச்சுக்கலாம். சில ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேஸ்கெட்டே கொடுத்துருந்தாலுமே, நான்ஸ்டிக் பேஸ்கெட் அல்லது ட்ரே கொடுத்துருந்தாலுமே ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் என்னோடய ஏர் ஃப்ரையர் அவனில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கீழே எந்த ஆயிலும் வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லைன்னு. ஸோ அதனால் நான் ட்ரேயில் டைரெக்டாகவே வந்து சிக்கனை வச்சுட்டு ப்ரீசெட் மோடில் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் உங்கள் அவனில் யூசர் மேனுவலில் வாசித்து பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் அந்த ட்ரேயில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து சிக்கன் வந்து ட்ரேயில் வந்து பிடிச்சிரும். இப்போ 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு வந்தோடனே ஒரு 12 மினிட்ஸ் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணி அதை வந்து திருப்பி போட போகிறேன். ஏன்னா வந்து நான் மேல் ரேக்கில் தெரியாமல் வச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போயும் எனக்கு தெரியல இதனால தான் ஓவராக சீக்கிரமாக குக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நிறைய ரிவ்யூஸ் படித்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு திருப்பி சிக்கனை வந்து திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வந்து உள்ளே வச்சிட போகிறேன். நம்ம எப்போயுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு தெரியும். செகண்ட் டைம்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க சிக்கன் ஃப்ரை. இதை வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் அவனில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்லேயே வச்சு கேஸ்ட் அயன், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குல்லையா அதில் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நார்மல் அவனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சுருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் விடுற தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அதிலே நிற்கும். அப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் வெந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இதில் வந்து அந்த கீழே ட்ரிப் பேன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேலே வந்து நம்ம வைக்கிற ட்ரே வந்து ஓட்டையாக இருக்கு இல்லையா, ஸோ வந்து சிக்கன்லேருந்து வர தண்ணிலாம் அது வழியாக அந்த ட்ரிப் பேனில் கலெக்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இதில் நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் மேல் ரேக்கில் வச்சது மட்டும்தான். மற்றபடி இந்த சிக்கன் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னைக்கு ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம், இல்லை அவனில் வந்து கிரில் பண்ணி எடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.